செய்யக்கூடியவர்கள் அர்த்தம், அல்லது அவங்க மூலியமாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம். அஷ்டம கர்மாதிபதினு கூட ஒன்று இருக்குது, 8 10 சேர்ந்தா, அது உருப்படாது. அப்படி இல்லைன்னா மறைமுகமாக மோசமாக துஷ்டத்தனமாக சம்பாதிக்கிறதுன்னு அர்த்தமாயிடும். 9 10 சேர்ந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம், தர்ம காரியங்கள் செய்து அல்லது சோசியல் சர்வீஸ் செய்து அல்லது அரசியல் சர்வீஸ் செய்து சம்பாதிக்கிறது பேர் தர்ம கர்மாதிபதி யோகம்னு பேர். 10ஆம் இடம் வேறு யாரோட சேராமல் 10ல் இருந்தால் அதுக்கு தான் யோகம் இல்லை. ஆனால் அது அந்த இடத்துல 10ல் கிரகம் இருந்தாலுமே அது பேர் நல்லது. சுப கிரகமாக இருந்தால் அமலா யோகம் ஆகிடும். 10ல் எந்த கிரகமும் எல்லாமே சுப கிரகம் மட்டுமே இருந்ததுன்னா அமலா யோகமாக இருக்கும். ஒருவேளை அந்த கிரகம் 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருந்தது, அது சூரியன் இருந்தாக்கா அது ஒரு ராஜயோகம். செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தால் அது பேர் ரூசக யோகம். புதன் ஆட்சி பெற்றிருந்தால் 10ல் ஆட்சி 10ல் இருந்தார், 10ஆம் அதிபதி 10ல் இருக்காருன்னா புதன் பத்திர யோகம், சுக்கிரன் இருந்தால் மாலவிய யோகம், குரு இருந்தால் அம்ச யோகம். இந்த மாதிரி வேறு பல யோகங்களை கொடுத்துரும். இந்த 10ல் கிரகம் இருக்கிறதே யோகம்தான். அடிப்படை யோகம் இருக்கும். பாவகிரகம் இருந்தாலும் அடிப்படை யோகம் இருக்கும். சுபகிரகம் இருந்தால் அது அமலா யோகம் ஆகிடும். அது ஆட்சி கிரகம் இருந்ததுன்னா அதுக்கு யோகம் இருந்தது. சனி பகவான் இருந்திருந்தால் சச யோகம் ஆகிடும். உச்சகட்ட கேந்திரம் 10ஆம் இடம் உச்ச கேந்திரம் ஆகிடும். அது பெரிய கேந்திரம். கேந்திரத்தில் ஒரு பெரிய பலம் அது 10. 11 10 சேர்ந்து இருந்தால் அது பேர் அதிசுகஸ்தானம்னு சொல்லுவோம். அதனால் அது லாப கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம். அதனால தான் அவங்க செய்கிற தொழிலில் அதிகப்படியான வருமானம் வருது, அவங்களுக்கு அதிகப்படியான லாபம் வருது, அவங்கள வச்சு சம்பாதிக்கிறவங்களும் அதிகப்படியாக சம்பாதிக்கிறாங்க. 12ஆம் அதிபதிங்கிறது அது விரைய கர்மாதிபதி யோகம். அவங்களால நஷ்டங்கள் வரலாம், வேஸ்ட் ஆகலாம், நிறையா இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. அல்லது மறைமுகமாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அல்லது தூரமாக போய் விரைய கர்மாதிபதி யோகம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பயணம் பண்ணி தூரமாக போய் அலைச்சலில் இருந்து கஷ்டப்படுவாங்க. ஒரு இடமா உட்காரமா மொபைலாக சுற்றிக்கினே இருப்பாங்க. பயணப்பட்டால் தான் வருமானம், அல்லது அயல் தேசத்துல வருமானம், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது இந்த கர்மாபதி யோகம் இவ்வளோ நல்ல யோகங்களில் இதை ஏன் இவ்வளோ 10 12 யோகத்தையும் சொன்னோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு தெரியும்னு காட்டிக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். ஆக இவருக்கு அந்த 2 3 10 11 இந்த 4 ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் திரிகோணத்தில் கூடியிருப்பதால் அற்புதமான அமைப்பு. கலை கிரகமான சரஸ்வதி கிரகமான புதனும் கலை கிரகமான சுக்கிரனும் இணைஞ்சு இருக்கிறதுனாலே ஒரு அமைப்பு. திரிகோணத்திலேருந்து லாபத்தை பார்க்குறது. இந்த மாதிரி அமைப்பு உள்ளதுனால இந்த ஜாதகத்துக்கு பொருளாதார ரீதியாக சிறப்பான அமைப்பு, கலை ரீதியான சிறப்பான அமைப்பு இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு.